ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், பொலிட்டிக்கல் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். சமீப காலமா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீடு வந்து அரசியல்வாதிகளால் சூழப்பட்டிருக்கிறது. போலாம் 500 கோடிடா போன வருமா? ஏய் சொன்னோம் கண்ணா, என் ராசா 500 கோடிடா. இதுல கடைசியா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியுமா? டோன்ட் vote to the party who does not give valid reason. அது என்னன்னா, ஒருத்தங்க ஒரு வேலிடான ஒரு கரெக்டான ஒரு ரீசன் இல்லாம பண்றவங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க அப்படின்றது இந்த மீம். நான் சொல்லல, மீம் சத்தியமா எதுக்கோ வந்தோம் சொல்லுது. ஓகேவா? இந்த டிவிக்கு தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு வேலிட் ரீசன் சொல்ல அப்படின்றது தான் வந்து இந்த மீம். எப்படா ஒரு வேலிட் ரீசன் ஏன் அவங்களால சொல்ல முடியல அப்படின்னு இருந்தப்பதான் வந்து அவங்க வந்து ஒரு ஃபேன் இல்லையா, தளபதி வந்து ஃபேன். ஸோ ஃபேன்னால எப்படி ரீசன் சொல்ல முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்துருச்சு. இது எல்லாமே வந்து சர்க்காஸ்டிக்கா இருக்கு. நிஜமாவே இந்த மீன் வந்து இது வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருந்தா லிக்விட் பிளாஸ்டிக் ஹைபிரிட் வெஜிடபிள்ஸ் பேன் பண்ணுவேன்னு வாக்குறுதி கொடுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடன்ஸ் அவங்க எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. ஸோ என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி இதுவும் ஒரு கரெக்டான ஒரு ரீசன் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் இது பண்ணா அப்புறம் அவங்க எப்படி ஆட்சி நடத்துறாங்க? நான் ராமசாமி, அது எப்படி நம்ம ஜனங்களுக்கு அறிவாளர் விட்டுருவோம்? ஒரு எப்படி நான் பாக்குற மீன் எல்லாமே ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா இருக்கு. சில பேர் வந்து இன்டைரக்டா அட்டாக் பண்றது இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சிரிப்பீங்க. நான் ஏன் உசுரோட இருக்கணும்? நான் ஏன் உசுரோட இருக்கணும்? கிளம்புங்க. நம்ம 3 பேரும் விழுந்து சாகிறதுக்கு ஒரு கிணறு கிடைக்காதா? ஏய், கிணத்தெல்லாம் தண்ணி இல்லடா. தண்ணி இல்லைன்னா அரளி கொட்டை இருக்குல்ல? அரளி கொட்டை. டேய் சப்பாரி மணி என்னடா? 10 மணி குடிச்சா கூட 11 12. இன்னும் 2 மணி நேரத்துல இங்க கூட்டம் கலகட்டும்டா. இந்த மீன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சிரிக்க வச்சுன்னு தான் சொல்லணும். நிஜமாவே ஆஃப்டர் 2026 எலெக்ஷன் சீமான் அண்ணன் வந்து அவங்க வந்து நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு கேட்குற மாதிரியும் சாட்டை அண்ணன்ட்டு டைம் கேட்குற மாதிரியும் அந்த மீமை இது உருவாக்குனவர் வந்து சொல்லியிருக்காரு. மீன் போட்டு அது கிணத்துலலாம் தண்ணி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சரியான சிரிப்பா இருக்கு. ஆனால் வந்து இவங்க இன்டைரக்டா இந்த மீன் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, சீமான் அண்ணன் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா? எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. தனியா என்ன ஒரு தனி மனிதனை பார்த்து இவ்வளவு பேருக்கு எரியுதுன்னா அந்த ஒருத்தருக்கு ரசிகனா இருப்பது தனி கெத்துதான். பிஎன் ரிட்டன் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மனிதனை பார்த்து எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் பதிவிட்டிருக்காங்க. எல்லாருக்குமே எரியாதுப்பா, ஏதோ கொஞ்சம் பேருக்கு அப்படி இருக்கலாம். ஒருத்தங்க ரசிகனா இருப்பது கெத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா ஒரு இது போட்டிருக்காங்க. இந்த மீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஆக்டரா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட ஒரு அண்ணனோ தம்பி அந்த மாதிரி வந்து ரசிகர்கள் எல்லாரும் வந்து நினைத்து கொண்டிருக்கிறார். அது நல்ல விஷயம்தான். பட் கொஞ்சம் நிறைய யோசிக்கணும். இவங்க கூட அரசியல்வாதியா இருப்பவருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். When you had a rough day and you made it even worse by arguing with TVK தொண்டர்கள். எனக்கு சிரிப்பா வருது இந்த மீன் பார்த்துட்டு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சும்மா ஒரு மனுஷன்ட்டு ஆர்கியூ பண்றதை விட ஒரு டஃப்பான விஷயம் என்ன அப்படின்னா டிவிகே தொண்டர்கள் கூட ஆர்கியூ பண்றது. அது வந்து நானும் ரிலேட் பண்றேன். ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே புரிய வைக்க முடியாது. அவங்க புரிய வைக்கிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க. சத்தியமா எதுக்கோ வந்தோம் ஜெயிச்சு கொண்டா. எனக்கு அப்படிதான் தோணுது. பிகாஸ் இதுக்கு நீங்க ஆர்கியூ பண்ணாமே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று நினைக்கிறேன். ஐ ரியலி லைக் இட். இந்த மாதிரி மீம்ஸ் தான் இருந்தா கூட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் போடுவோம். உங்களுக்கு பிடிச்ச பேட் வேர்ட் என்ன ப்ரோ? விஜய். டேய் விஜய், போடா விஜய். போடா விஜய் மகனே, போடா விஜய். இந்த
மீம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டை அண்ணனோட இன்டர்வியூல இருந்து பிச்சு போட்ட மீம். இது வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து வைரல் ஆனதுக்கு காரணம் சாட்டை அண்ணன். ஸோ இதுக்கு நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் வேற பண்ணி போட்டிருந்தாங்க. இட் சீம்ஸ் டு பி நைஸ். தேங்க் யூ ஃபார் த மீம். டிவிகேவை ஏன் தற்குறின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? இந்த வீடியோவை பாருங்க. தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 மந்த் ஆகுது, சாரி 1 வீக் தான் ஆகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பாத்துட்டாங்க. இன்னொன்னு அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும். யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குன்னு போனாங்க. ஆனா கை கொடுக்க முடியல. இருந்தாலும் எப்படியே பக்கத்துல போய் பாத்துட்டேங்கிற சந்தோஷம். அதனால எல்லாமே ரொம்ப அழுதாச்சு. பத்தி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த சிஸ்டர் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் கவனிச்சிங்களா? நான் வந்து எல்லாருமே டிவியில் பார்த்துட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அந்த ஒரு பப்ளிசிட்டி எதிர்பார்த்து அவங்களுக்கு கை கொடுக்க போனாங்களா, இல்லை அவங்கள பார்க்கணுன்ட்டு கை கொடுக்க போனாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க இதில் கொஞ்சம் பப்ளிசிட்டி எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட ஹெல்த் மேலே கான்ஷியஸ் இல்லாமல் ஒருத்தங்க மேலே இவ்வளோ அடிக்டிவாக போகிறது அப்படின்றது வன்மையாக கண்டிக்கப்படும். இது ஒரு சிஸ்டர், உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு. விடுதலை படம் பாத்தீங்களா? நீங்க அதுக்கு நேரம் உங்களுக்கு இருக்காது. நீங்க வேற மாதிரியான படங்கள் பாக்குற ஆளு எனக்கு தெரியும். திரு செங்கோடையன், செங்கோடையன்ல செங்கோ இட்டையன். நீங்க செங்கோடையன்றீங்க. உங்க நண்பர் புஷி ஆனந்த் செங்கோ இட்டையன்ங்கிறாரு. என்ன புஷி ஆனந்த் என்னுடைய நண்பர்னு சொல்றீங்க? நீங்க பாலிய நண்பர்களாம? ஆமா, நாங்க எல்லாம் வந்து பாலியல் தொழில் இல்ல பாலிய நண்பர்கள். ஆமா, பாலிய நண்பர்கள். ஏயா நீங்க வர சரி விடுங்க. அது லுக்கு ஒரே மாதிரி இருக்கும். மீசி எடுத்த நீங்களும் புஷியானது மாதிரி தான். நானும் புஷியானது மாதிரி தான் இருப்பேன். செங்கோட்டையன் இப்ப இங்க வந்திருக்காரு எங்க. இப்ப அதனால தாவேக்கா வந்து தொழண்டு கலந்த தாவேக்கா தூக்கி நிப்பாட்டப்பட்டு. ஓஹோ, இப்படி இருந்துச்சு 2012. இந்த வீடியோல வந்து எனக்கு என்ன சிரிப்பு வருது அப்படின்னா, அவர் வந்து பாலியல் நண்பரா அப்படின்னு கேக்குறப்ப இவரும் ஆமா பாலியல் நண்பர்னு சொல்றாங்க. அவங்க அந்த வேர்டு கவனிச்சாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. பார்க்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காப்புல. அவரோட பேரை அவர் பிரிச்சு சொல்றப்ப கூட அவரு அதை கூட கவனிச்சாரா அப்படின்னு தெரியல. அவ்வளவு வெள்ளந்தியா இருக்காரு மனுஷன். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அன்போட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உங்க வீட்டுல விஜய் ரசிகன் இருந்தான்னா, தாவேக்கா வெறிபிடிச்சு இருந்தான்னா, விஜய் ஈரோட்டுக்கு வராரு, விஜய் திருப்பூருக்கு வராரு, விஜய் கோயம்புத்தூருக்கு வராரு, விஜய் திருநெல்வேலிக்கு வராரு அப்படின்னு உங்க பையன் அவரை பார்க்க கிளம்புறான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை வேணான்னு முடிவு பண்ணிருங்க. இல்லங்க எனக்கு என் பிள்ளை வேணும், என் பிள்ளைய நம்பிதான் என் வாழ்க்கை இருக்கு, என் பிள்ளை படிச்சு முன்னேறி என் குடும்பத்தை காப்பாத்தணும்னா உங்க பிள்ளைய வீட்டுல வைங்க. விஜய் கூட்டத்துக்கு போனா எப்படியும் ஒரு சாவு உறுதியாகும். இன்னைக்கு வந்து பெரம்பூர்ல பேசிட்டு குளத்தூர்ல பேசிட்டு கூட்ட நெருக்கடி ஆயிடுச்சான். காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலையா, தேர்தல் ஆணையம் போதிய காவலர்களை போடலையா. அதனால டி நகர் கூட்டம் ரத்தான். டி நகர் கூட்டம் ரத்துங்கிறதுனால வில்லிவாக்கம் கூட்டமும் ரத்தான். ஏன்னா கூட்டம் ரத்து பண்ண தேவையில்லை. பேசணும்னா தொடர்ச்சியா பேசிட்டே போல 10 மணி வரைக்கும் டயருக்கு. சாருக்கு 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. இந்த பதிவு வந்து சாட்டை அண்ணன் வந்து என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னா, உங்க குழந்தைங்க வந்து வீட்டுல விஜய் அண்ணன் பேரை சொல்லிட்டு அவங்க கூட்டத்துக்கு போயிட்டு போனாங்களா, அவங்க உங்க புள்ள இல்லை நீங்க முடிவு பண்ணிருங்க அப்படின்றப்பல அண்ணனுக்கு என்ன கோவமோ தெரியல, போட்டு வெளுத்து விட்டாப்புல. அவர் வராரு அப்படின்னு அவங்க பார்க்க போறவங்க எல்லாருமே ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்றது நான் கண்டிப்பா இதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். பிகாஸ் வந்து ரொம்ப அந்த வேன் பக்கத்துல போய் அந்த ஆக்சிடென்ட் ஆனது இது எல்லாமே வந்து நானும் இந்த மாதிரி பண்ணாதீங்க பாய்ஸ், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றத நானும் நினைக்கிறேன். ஸோ போறவங்க கரெக்டா சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இதுல வந்து எனக்கு என்னன்னா, நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நான் பதிவிடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இதில் அப்புறம் வேற என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம அதை எடுத்து பேசலாம். ஆனால் வந்து அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது நம்ம அறிஞ்சு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா
அது ஒரு கரெக்டான ஒரு நாலேஜாகவும் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற விஷயம் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் பிடிக்கும் அப்படின்ற வகையில் நீங்கள் ஒருத்தவங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். சரிங்களா? நீங்கள் போடுற அந்த ஒரு ஓட்டும் வந்து ஒரு தப்பானவங்க கையில் வந்து போயிடக்கூடாது. ஓகேங்களா? அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ எல்லாருமே வந்து தெளிவாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் அனதர் எபிசோட் வந்து பார்க்கலாம். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டேக் பண்ணுறேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நான் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து அந்த ஒரு போஸ்ட் வந்து சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் அதை பார்த்து ரியாக்ஷன் பண்ணலாம். இப்போ விடை பெறுகிறேன். எல்லாருக்கும் நன்றி. டாடா.